உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 3, 6, 10, 11 என்னும் உபஜயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்தால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ஜாதகத்தில் 3, 6, 10, 11 என்பது உபஜயஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தானங்கள் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானங்கள். பொதுவாக இந்த உபஜயஸ்தானங்களில் அசுபகிரகங்களும் அமரலாம், சுபகிரகங்களும் அமரலாம். ஆனால் அந்த இடங்கள் நட்பு வீடாகவோ ஆட்சி வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருந்தால் கிரகங்கள் நல்ல பலன்களை தரும். இந்த உபஜயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்தால் தரும் பலன்களை சற்று பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரம் சந்திரனை வளவரி சந்திரன் எனவும் தேய்பிரி சந்திரன் எனவும் பிரிக்கிறது. தேய்பிரி சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்றாலும் சரி அல்லது ரிஷபத்தில் உச்சம் பெற்றாலும் சரி, அவரை வளவரி சந்திரனாகவே எடுத்துக்கொள்ளலாம். முழு சந்திரன் குருவுக்கு சமமாகவும், முக்கால் சந்திரனை சுக்கிரனுக்கு சமமாகவும், அரைச்சந்திரனை புதனுக்கு சமமாகவும், அரைச்சந்திரனுக்கும் குறைவாக உள்ள சந்திரனைத்தான் தேய்பிரி சந்திரன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேய்பிரி சந்திரனும் குருவின் வீடுகளான தனுசு, மீனம் போன்ற ராசிகளில் அமர்ந்தால் அவரை சுபச்சந்திரனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தேய்பிரி சந்திரனுடன் குரு இணைந்தாலோ அல்லது குரு பார்த்தாலோ அவரை வளர்பிரி சந்திரனாகத்தான் பாவிக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. 3ஆம் இடம் என்பது வீரதீர தைரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஒருவரின் எழுத்து ஆற்றலை குறிக்கும் ஸ்தானம், ஆபரணங்களை குறிக்கும் ஸ்தானம் எனவும் ஜோதிட நூல்கள் எடுத்துரைக்கிறது. இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் தன் நட்பு வீடுகளில் அமர்ந்தாலோ, ஆட்சி அல்லது உச்ச வீடுகளில் அமர்ந்தாலோ, குருவின் வீடுகளில் அமர்ந்தாலோ, குருவின் இணைவை பெற்றாலோ ஜாதகருக்கு தைரியம் ஏற்படும், வெற்றி கிடைக்கும், சகோதர சகோதரிகளுடன் நட்புறவு ஏற்படும், அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இந்த 3ஆம் இடம் என்பது சிறுதூர பிரயாணத்தை குறிக்கும் இடமாகும். எனவே இங்கே சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு பயணத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துவார். அந்த பயணத்தின் மூலம் வெற்றியையும் தருவார். இந்த 3ஆம் இடத்தில் பலமான சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு கற்பனை வளத்தை கொடுப்பார். கதை, கட்டுரை போன்றவற்றை எழுதும் திறமையை தருவார். சந்திரன் மனதுக்காரகன், அதாவது மனதை குறிப்பவர். எனவே இங்கே பலமான சந்திரன் அமையுமானால் ஜாதகருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சதுர்ஸ்தானம். இங்கே அசுப கிரகங்கள் அமர்ந்தால் நல்லது. சுபச்சந்திரன் அமர்ந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஜாதகருக்கு தருவார். ஆனால் ஜாதகருக்கு வயிற்று வலியை தருவார் என்றும் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இந்த 6ஆம் இடத்தில் பலமான சந்திரன் அமையுமானால் ஜாதகருக்கு கடன் ஏற்படாது, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், உடல் நன்றாக இருக்கும், நோய் நொடிகள் ஏற்படாது. 10ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் மட்டுமல்ல, தசமகேந்திர ஸ்தானம். இது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே பலமான சந்திரன் அமையுமானால் ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இங்கே அமரும் சந்திரன் ஜாதகருக்கு உயர்வான தொழிலை ஏற்படுத்தி தருவார், வாகன வசதிகளை ஏற்படுத்தி தருவார், சொத்துக்களை தருவார், நல்ல நண்பர்களை தருவார், செய்தொழிலில் நல்ல உயர்வை தருவார். 10ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் என்பதால் ஜாதகருக்கு நல்ல தொழில் வளத்தை தருவார். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். இது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானமாகும். இங்கே பலமான சந்திரன் அமர்ந்தால் செய்தொழிலில் ஜாதகருக்கு நல்ல லாபத்தை தருவார், மற்றவர் பாராட்டக்கூடிய அளவில் ஜாதகருக்கு தொழிலில் திறமையை தருவார், வெற்றியை தருவார், ஜாதகருக்கு அடிக்கடி பண வருவாயை ஏற்படுத்துவார், திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார், அரசாங்க உத்தியோகத்தையோ அல்லது வெளிநாட்டு வேலையையோ ஜாதகருக்கு தருவார். 2, 5, 8, 11 ஆகிய ஸ்தானங்கள் பணபர ஸ்தானங்கள் எனப்படும். எனவே இங்கே அமரும் பலமான சந்திரன் ஜாதகருக்கு பண வருவாயை ஏற்படுத்துவார், செய்தொழிலில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார், ஜாதகனை செல்வந்தனாக்குவார். எனவே பலமான சந்திரன் என்பது ஆட்சி,
உச்சம், நட்பு போன்ற ஸ்தான வலிமை பெற்றோர் அல்லது தெய்வச் சந்திரனாக அமையுமானால் அவர் குருவின் சம்பந்தத்தை பெற வேண்டும். அப்படி பெற்றால் அவரையும் பலமான சுபச்சந்திரனாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.